ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லெசனோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா த வேர்ல்டு பிட்வீன் டூ வார்ஸ். அந்த லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம். ஸோ நம்ம லெசனோட இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் முடிஞ்சது, உலகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அதை பார்த்தோம். ஸோ அதிகமாக அதில் யார் சஃபர் ஆகிருக்கா அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இட்டாலியும் ஜெர்மனியும் தான் அதில் அதிகமாக சஃபர் ஆகிருந்தது, அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட எண்டில். ஸோ அந்த கண்ட்ரீஸ் வந்து எப்படி சஃபர் ஆகிருந்தது, அகெயின் அந்த கண்ட்ரீஸ் வந்து எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத தான் இந்த டைட்டிலில் பார்க்க போகிறோம், ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், த இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இட்டாலி வந்து எந்த பவரில் இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் பவரில் இருக்கும் இட்டாலி. பட் வந்து இட்டாலி வந்து சென்ட்ரல் பவரில் இருந்தாலும் இட்டாலியோட ஒரு பார்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ்ட்ரியா, அதாவது இட்டாலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் ஜெர்மனி, இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர். ஸோ அப்படி இருக்கும் போது இட்டாலியோட சில பார்ட்டை வந்து ஆஸ்ட்ரியன் ஹங்கேரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேப்சர் பண்ணும். பட் வந்து இட்டாலி என்ன சொல்லும் அப்படின்னா ஜெர்மனி கிட்ட வந்து இதை மாதிரி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி கேப்சர் பண்ணுது, பட் நீங்கள் எதுவும் இதுக்கு சால்வ் எதுவும் பண்ண மாட்டிங்களா இந்த ப்ராப்ளம்க்கு அப்படின்னு கேட்கும்போது ஜெர்மனி வந்து அப்போ அமைதியாகிடும். ஸோ இதனால் கோபமான இட்டாலி எங்கே போயிடும் அப்படின்னா அலைடு பவரில் போய் ஜாயின்ட் ஆகிடும். யார்? இட்டாலி. ஸோ சென்ட்ரல் பவர்லேருந்து வெளியில் போய் அலைடு பவரில் வந்து ஜாயின்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடியுது. அப்படி முடியும் போது ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து போடுறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லாஸ்ட்டில் சொல்ல படிச்சிருப்பீங்க. அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் வந்து நிறைய வார் ரிப்பரேஷன், அதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும் லாஸான கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அலைடு பவர் கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய காம்பன்சேஷனும் கொலோனியல் கண்ட்ரீஸும் வந்து நிறைய கிடைக்கும். அதாவது ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருந்த கொலோனியல் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து ஜெர்மனிக்கிட்டேருந்து அந்த கண்ட்ரியெல்லாம் ரிலீஸ் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ் வந்து, அதாவது அலைடு கண்ட்ரீஸ் வந்து தங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இட்டாலி வந்து பிலீவ் பண்ணும், சரி நமக்கு வந்து ஒரு நல்ல காம்பன்சேஷன் கிடைக்கும், நமக்கும் சில கொலோனியல் கண்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு இட்டாலி வந்து பிலீவ் பண்ணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்டாலிக்கு ஒன்றுமே கிடைக்காது. பட் ஆல்ரெடி இட்டாலி வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ஃபினான்ஷியலாகவும் சரி, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோல்ஜர்ஸும் வந்து என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு வந்து எதுவுமே கிடச்சிருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா இட்டாலிக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். பீப்புளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலிஸ்ட், அந்த அப்போ இருந்த கிங் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அவ்வளோ அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா இந்த அளவுக்கு இட்டாலி கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார்? அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதில் இருப்பாங்க, ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க. அதோட இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் வந்து அசிங்கப்படுத்த ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் தானே, அது வந்து இட்டாலிக்கு வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், ஒன்றுமே கிடைக்கல, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி. ஸோ இதிலெல்லாம் ரொம்ப கோபமான இட்டாலியன் பீப்புள் வந்து யாராவது ஒருத்தவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட முசோலினி வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஆக்சுவலாக இந்த முசோலினி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜராக என்னவா இருப்பாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் இட்டாலியில். இட்டாலி ஆர்மியில் இவர் ஒரு ஆர்மி சோல்ஜராக வந்து என்ன ஆயிருப்பார் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம் இவரோட பர்த் அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ முசோலினி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பர்த் எங்கே அப்படின்னா ஜூலை 29, 1883 வந்து இட்டாலியில் ஒரு சின்ன சிட்டியில் தான் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா அவர் பிறக்கிறாரு. அப்பாவோட பேர் வந்து என்னென்னா அலெக்சாண்ட்ரியோ முசோலினி, அம்மாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோசியோ முசோலினி. இதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வேணுமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா எக்ஸஸ் கண்டென்ட் தான், பட் தேவைப்படலாம் ஃப்யூச்சரில், அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பையனாக வந்து இவர் பிறக்கிறார். இவருக்கு கீழே 2 தம்பிங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு சோஷலிஸ்ட், அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஐடியாலஜி வந்து சப்போர்ட் பண்ணுறவர் தான் அவங்க அப்பா. அவர் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு சின்ன அந்த பட்டறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இதெல்லாம் செய்வாங்கள்ல, அயன் அந்த வெப்பன்ஸ்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த கம்பெனியில் தான் அவங்க அப்பா வந்து ஒரு ஒர்க்கராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருந்தாலுமே அந்த எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் அவங்க அப்பா இருப்பார். ஸோ அவங்க அப்பாவை பார்த்து முசோலினிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது அதிகமாக நேஷ்னலிசம், அதாவது நம்ம படித்தோம் இல்லையா ஃபஸ்ட் லெசனில், வைலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம், தான் நாடு தான் பெருசு அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து உள்ளார அப்படியே அந்த ரத்தத்துக்குள்ளேயே சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஊற ஆரம்பிச்சிட்டே இருந்திருக்கும் அவங்க அப்பாவால்.
அதோட இவர் வந்து இப்போ ஆர்மிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து இத்தாலி வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், இட்டாலியை வந்து கம்ப்ளீட்டாக அந்த லாஸ்ட்லேருந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அவரோட ஸ்கூலிங்ஸ் பார்த்திங்கன்னா இட்டாலியிலே தான் படித்து ஆனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போதே அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கெயின் ஹார்ட்டட் பையனாலாம் இருக்க மாட்டார். மற்ற பசங்களை அடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவார். அங்கே அந்த பையனை வந்து ஒரு சின்ன நைஃபை வச்சு குத்திடுவார். ஸோ அதனால் இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றுவாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரியே பண்ணிடுவார். பட் இருந்தாலும் அவர் அப்படியே ஒரு ஸ்கூலிங்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டீச்சர் எஜுகேஷன் பண்ணுவார். கொஞ்ச நாள் வந்து டீச்சராகவும் வந்து என்னவாக இருப்பார் அப்படின்னா ஒர்க் பண்ணியிருப்பார். பட் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது நம்மளோட இடம் கிடையாது, நம்மளோட இடம் வேறு, நம்ம பண்ண போகிற ஒர்க்கே வேறு அப்படிங்கிறதுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கான்செப்ட் இருக்கும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். ரொம்ப இட்டாலி தோக்கும் போது அவருக்கு இன்னும் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து இருந்த அவரோட இது வந்து வேறு மாதிரி மாறும். ஓஹோ, நம்ம தான் வந்து இனிமேல் நம்ம நாட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஜாயின் பண்ணுவார். அந்த நியூஸ் பேப்பரோட பேர் என்ன அப்படின்னா அவந்தி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் வந்து அவர் வந்து நிறைய எழுதுவார், இட்டாலியை பற்றி எழுதுவார், நிறைய பேசுவார். ஸோ அவரை மாதிரி வந்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு ஸ்பீச் அவர் கொடுப்பார். அப்படி கொடுக்க அவரோட நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் வந்து அவரோட அந்த ஐடியாலஜியால் பீப்புள் வந்து என்ன ஆகுவாங்க அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் அவர் என்ன அப்படின்னா ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாசிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா சோல்ஜர்ஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நேஷ்னலிஸ்ட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபாசிஸ்ட் பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்டர் இமானுவேல், ஸோ இவர் தான் வந்து என்னென்னா இட்டாலியோட கிங்காக இருப்பார். ஸோ அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவார். என்ன இவ்வளோ ஒரு நார்மல் ஒரு சோல்ஜராக இருந்த பையனுக்கு இவ்வளோ சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்டாலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கும்ல. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இனிமேல் இப்படிலாம் அதாவது நாடை வந்து நீங்கள் ரூல் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரோட சப்போர்ட்டர்ஸோட எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்க்கு போவார். ஸோ இட்டாலியோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரோம் தான். ஸோ அங்கே ரோம்க்கு போவார். அவரோட ஃபாலோவர்ஸோட ஒரு ரேலி மாதிரி போவார். அதை பார்த்துட்டு பயந்த விக்டர் இமானுவேல் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா வேண்டாம், நீனே இனிமேல் ஆட்சி பண்ணு, நான் ஆட்சியில் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஆட்சி பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னா முசோலினிட்ட கொடுத்துருவாரு. ஸோ ஃபாசிசம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். Fascism is a form of radical authoritarian ultranationalism. என்ன அப்படின்னா அதாவது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒழுங்கான ஒரு சோல்ஜர்ஸோட உள்ள ஒரு குரூப் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒழுக்கமான சோல்ஜர்ஸோட உள்ள ஒரு குரூப் தான் என்ன அப்படின்னா அந்த ஃபாசிசம் அப்படிங்கிறது. சோல்ஜர்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு கம்ப்ளீட் பர்சன், ஒரு ஒழுக்கமான பர்சன், இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு குரூப் தான் வந்து என்னென்னா ஃபாசிசம். அந்த ஃபாசிசமில் உள்ளவங்க ரெண்டு கான்செப்டை வந்து அப்படி தங்களோட உயிராக வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸபிள் சப்ரெஷன் ஆஃப் அப்போசிஷன். என்ன நடந்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் நம்மளோட எதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். இது ஒன்று. இன்னொன்று அல்ட்ரா நேஷ்னலிசம், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசத்தை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அல்ட்ரா நேஷ்னலிசம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, என் நாடு தப்பு செஞ்சாலும் ரைட்டு செஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், என் நாட்டுக்கு தான் என் உயிரே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் வந்து தன்னோட உயிராக மதிக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஃபாசிசம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1924 அந்த கிங் வந்து ஃபுல்லாக ஹோல் கண்ட்ரியும் யாருக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு அப்படின்னா முசோலினிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஸோ இன்னொரு பாட்டு இருப்பாங்க இல்லையா, முசோலினிக்கு அப்போசிஷன் பாட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்கள், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 60% ஓட் வந்து ஃபாசிஸ்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அந்த மெட்டியோட்டி அப்படிங்கிறவர் இவர் தான் வந்து சோஷியலிஸ்ட் லீடர். ஸோ மெட்டியோட்டி அப்படிங்கிறவர் இவர் தான் அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் உண்மையான வாங்கின ஓட்டு கிடையாது, இது எல்லாம் ஃபேக்கு, இது வந்து ஃபேராக வாங்கின ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா
அப்படின்னா நிறைய பேசுவார். ஆனால் வந்து அவரை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னா இந்த ஃபாசிசம் பார்ட்டி, அதாவது முசோலினி தான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரை மர்டர் பண்ணிடுவார். மர்டர் பண்ணிவிட்டு இவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஆட்சிக்கு வந்துடுவார். ஆட்சிக்கு வந்த உடனே பண்ண வேலை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேனிங் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி. வந்த உடனே இருக்கிற எல்லா எதிர்க்கட்சியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா முசோலினி பேன் பண்ணுவார். அதாவது இனிமேல் இட்டாலிக்குள்ளே ஃபாசிசம் மட்டும்தான், ஃபாசிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான், மற்ற எந்த பார்ட்டிக்கு வேலையே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்சாரிங் த ப்ரெஸ் வந்து அதாவது நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாஸ், இது எல்லாமே யாரை பற்றி மட்டுமே தான் எழுதணும், ஃபாசிஸ்ட் பார்ட்டியை மட்டுமே தான் எழுதணும், முசோலினியை மட்டுமே தான் எழுதணும், மற்ற யாரை பற்றியுமோ எதை பற்றியுமோ எழுதக்கூடாது அப்படின்னு சென்சார் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்களோ, முசோலினிக்கு யாரெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்களோ, அவரை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் கொன்று குமிப்பார். யார் அப்படின்னா முசோலினி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். இதில் இல்னு இருக்குது, பட் இல் கிடையாது. செகண்ட் டியூஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் அவரே கொடுத்துப்பார். அவருக்கு செகண்ட் டியூஸ் அப்படின்னா த லீடர் அப்படிங்கிற டைட்டிலை அவருக்கு கொடுத்துப்பாரு. கொடுத்துட்டு கம்ப்ளீட் ஒரு டிக்டேட்டர், அதாவது கம்ப்ளீட் இட்டாலியோட ஒரு கம்ப்ளீட் டிக்டேட்டராக 1926 கம்ப்ளீட்டாக மாறிடுவார். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவார். அதாவது மக்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவார். என்ன அப்படின்னா எதுக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, லாக் அவுட்ஸ், அதாவது இந்த லாக்டவுன் இதெல்லாம் எதுவுமே அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொடுக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன்ஸ்லாம் இருப்பாங்க, அதாவது எம்ப்ளாயிலாம் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி இருப்பாங்க. ஸோ கம்பெனியில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் யாரும் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நாட்டில் வந்து பார்லிமெண்ட்டே இருக்கக்கூடாது. அதாவது பார்லிமெண்ட்னா நமக்கு தெரியும், அதாவது நம்ம தான் வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை வந்து எலெக்ட் பண்ணுவோம். பட் அவர் என்ன சொல்லுவார், இனிமேல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எலெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது, நான் தான் எல்லாமே, நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அபாலிஷ் பண்ணுவார். பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதே வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுவாருன்னா அபாலிஷ் பண்ணுவார். ஸோ ஃபுல்லாகவே வந்து டிக்டேட்டர்ஷிப் தான், என்ன அவர் நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து இட்டாலிக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஸோ ஆனால் என்ன தான் இட்டாலிக்குள்ளே கொண்டு வந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஸ்டியன், ஸோ இந்த ரிலீஜியனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற அதாவது இப்போ நம்ம ஒரு ரிலீஜியன் பீப்புளும் பில்கிரிமேஜ் சென்டர்னு சொல்லுவாங்க, புனிதமான இடம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஹிந்து பீப்புள்னால் காசி, முஸ்லீம் பீப்புள்னால் மெக்கா மெதினா சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி கிறிஸ்டியன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டிக்கன். ஸோ இன்னமுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னவாக இருக்கும்னா வேட்டிக்கன் தான் இருக்கும். வாட்டிக்கனில் உள்ள அங்கே போப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் அவங்க வந்து ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்களோட ரிலீஜியனில். ஸோ அங்கே போப் இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் இட்டாலியில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன் ஆர்டர் டு கிவ் ரெஸ்பெக்டபிலிட்டி டு த ஃபாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. அதாவது இட்டாலியில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்கும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் இந்த வேட்டிக்கன் சிட்டிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாகவே இருக்கும். ஏன்னா அங்கே தான் அந்த போப்போட அதாவது லிவிங் பிளேஸ், ரெசிடென்ஷியல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா போப்போடது தான், ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கத்தோலிக் அந்த ரிலீஜியனை வந்து என்னவா அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா ஸ்டேட் ரிலீஜியன். அதாவது இட்டாலியில் உள்ள எல்லாருமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ரோமன் கத்தோலிக், அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் போடுவார். அதோட அந்த ரோமன் கத்தோலிக் அந்த இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அந்த ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அந்த ரிலீஜியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதாவது போப் வந்து 2 பேருக்கு இடையில, போப்புக்கும் முசோலினிக்கும் இடையில ஒரு ட்ரீட்டி, ஒரு பேக்ட், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுப்பாங்க. அந்த ட்ரீட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். இது லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு இது புக் பேக்லேயே இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். ஸோ முசோலினிக்கும் போப்புக்கும் இடையில நடந்த அக்ரிமெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த லேட்டரன் ட்ரீட்டி. எப்போ அப்படின்னா 1929. ஸோ போப்பு என்ன சொல்லுவார் அப்படின்னா எங்களோட மதத்தை நீங்கள் பரப்ப ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எந்த அப்போஷனையும் கொடுக்க மாட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து இட்டாலி பீப்புள் வந்து என்னென்னா இந்த போப்பு என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து முசோலினி அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பீப்புள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவங்க 2 பேரும் ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதாவது
பீப்புள் வந்து முசோலினிக்கு சப்போர்ட் பண்ணணுன்னா முசோலினி வந்து என்ன பண்ணணும், இந்த ரோமன் கத்தோலிக் இந்த ரிலீஜியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ வாட்டிகன் சிட்டியை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிட்டியாக வச்சுருக்கணும். அவரோட ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போப்பும் முசோலினியும் போட்டுப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா லேட்டரன் டேட். இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1929. ஸோ ரைட், நம்ம கிரேட் டிப்ரெஷன் படித்தோம் இல்லையா, லெசனோட ஃபஸ்ட்லேயே கிரேட் டிப்ரெஷன் படித்தோமா, அந்த பீரியடில் வந்து இட்டாலி எப்படி இருந்துச்சு, ஏன்னா இவர் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து பாலிடிக்ஸ்க்கே வந்திருப்பார். ஸோ அப்படி உள்ளார வந்தோடனே அவர் வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருப்பார். என்ன அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்களே, ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து பப்ளிக் ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பார். புதுசாக பில்டிங் கட்ட ஆரம்பிப்பார், பிரிட்ஜஸ் போடுவார், ரோட்ஸ் போடுவார், கெனல்ஸ் வந்து டிக் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பில் பண்ணுவாங்க. அப்போ பில் பண்ணோன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை. ஸோ நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும். பட் இவ்வளோ இவர் பண்ணியுமே அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ வேறு வழியே இல்லை, மக்களை வந்து நம்ம டைவர்ட் பண்ணணும். என்ன வச்சு மக்களை டைவர்ட் பண்ணலாம், ஏன்னா மக்கள் வந்து பிலீவ் பண்ணி ஓட் போட்டு தானே இவர் வந்தார், இவர் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், என்ன பண்ணால் இந்த மக்கள் டைவர்ட் ஆவாங்க அப்படின்னு அப்போன்னு பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எத்தியோப்பியாங்கிறது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஸோ இந்த எத்தியோப்பியா மேலே இன்வேட்னா படையெடுத்து போவார். எப்போ அப்படின்னா 1935 இங்கேருந்து எத்தியோப்பியா மேலே படையெடுத்து போவார். இந்த படை அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று, அதாவது இந்த படையெடுப்புங்கிறது தேவையில்லாத ஒன்று. பட் வேறு வழியே இல்லாமல் இட்டாலியன் பீப்புளை என்ன பண்ணணும், டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே அதாவது எத்தியோப்பியா மேலே இவர் வந்து படையெடுத்து போவார். ஸோ இதுதான் இத்தாலியோட நிலைமை. பட் இந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முசோலினியோட எண்டு பற்றி கொடுக்கல. ஸோ முசோலினி இவ்வளோ ஒரு என்ன பண்ணுவார், நாட்டு மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்துவார். யாரெல்லாம், அதாவது இவர் வந்து எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் இருக்கும் போது தான் உள்ளார வருவார். பட் வந்தாலுமே வந்து பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணி பீப்புள் இன்னமுமே வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இடையில வந்து என்ன அப்படின்னா ஒரு குரூப், ஒரு ரெவல்யூஷன் பார்ட்டி மாதிரி அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இட்டாலியை வந்து இவராலலாம் மாற்ற முடியாது, நம்ம இட்டாலியோட நிலைமையை இவரெல்லாம் மாற்ற முடியாது, இவரால் இன்னும் என்ன ஆகிட்டு இருக்கு, இட்டாலி வந்து கீழே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்ம 4th லெசனில் படிப்போம். ஏன்னா இவர் இப்படியே இருக்கும் போது இட்டாலியை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அகெயின் வந்து ஜெர்மனியோட சேர்ந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட்டாலி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்து மறுபடியும் மேலே இட்டாலிக்கு அடிவிட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரெவல்யூஷனரி ஒரு குரூப் ஆரம்பிச்சது இல்லையா, அந்த குரூப்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து முசோலினியும் அவரோட வைஃபையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவர் தப்பிச்சு போவார். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி தோற்று போகக்கூடிய நிலமை வந்துடும். ஸோ அப்போ தோற்று போகக்கூடிய நிலமை வரும்போது இவருக்கு தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னா நம்ம இனிமேல் உயிர் வாழ முடியாது, உயிர் வாழ்ந்தாலும் மக்கள்கிட்ட நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்காது, நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு தான், நம்ம இந்த நாட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்துக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா தப்பிச்சு போவார். போகிற வழியிலே யாரோட ஹெல்ப்போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட ஹெல்ப்போட. ஏன்னா ஹிட்லரும் முசோலினியும் அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய ஒத்துமை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ 1914 தான் வந்து ஜாயின் பண்ணுவார் ஆர்மியில், யார் முசோலினியும். அதே மாதிரி ஹிட்லரும் 1914 தான் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா அவரும் வந்து ஜெர்மனி ஆர்மியில் ஜாயின் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்டு மேலே வந்து அந்த அளவுக்கு நேஷ்னலிசம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேட்ரியாட்டிசம் நிறைய இருக்கும் அந்தந்த நாட்டு மேலே. முசோலினிக்கு இட்டாலி மேலேயும் ஜெர்மனி மேலே வந்து ஹிட்லருக்கும் அதிகமாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒரே டைப். அதாவது இப்போ வந்து ஹிட்லர் வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படின்னா அவருக்கு முன்னாடியே அந்த டிக்டேட்டர்ஷிப்பை ஆரம்பித்தது யாராக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசோலினியை பார்த்து தான் நிறைய வந்து ஹிட்லர் கற்றுப்பார். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் முசோலினி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹிட்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட சீக்ரெட் ஆர்மி வழியாக அவருக்கு வந்து வெஹிக்கல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். பட் ஈவன் தோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெவல்யூஷனரி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முசோலினி தப்பிச்சு போகிறத கண்டுபிடிச்சி அவரை சுட்டு கொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்டாலியோட சென்டரில் அவரை தலைக்கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டி போட்டு ஈவினிங் தான் டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இட்டாலியில் வந்து என்னென்னா மக்களுக்கு இடையே வந்து ஒரு வெறுப்பை சம்பாதிச்ச ஒரு பர்சனாக யாராக மாறியிருப்பார் அப்படின்னா முசோலினி. ஸோ அதெல்லாம் இதில் சொல்லலை, பட் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெர்மனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஜெர்மனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்காகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, கல்ச்சுரலாகவும் சரி, ஜெர்மனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் ஆகி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட எண்டில் ரொம்ப சஃபரான கண்ட்ரி அப்படி யார் அப்படின்னா ஜெர்மனியாக தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து முசோலினி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர். ஸோ அவரோட பர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20th April 1889 ஆஸ்ட்ரியாவில் பிறந்திருப்பார். ஸோ அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ஹிட்லர், அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாரா ஹிட்லர். ஸோ இவர் வந்து இவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கிறதுக்கு, ஒரு க்ரூயலாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பானே சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்தே தான் இவர் வளர்ந்தார். ஈவன் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாராம், குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறது, திட்டுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவர் நேரடியாக பார்த்து வளர வளர அதுவே தான் இந்த பையன் மனசுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா, அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு யாரையும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லாமையே இவர் வந்து பார்த்து வளர்ந்துருப்பார். யார் அப்படின்னா ஹிட்லர். ஆக்சுவலாக இவர் வளர்ந்து ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெயிண்டராக இருப்பார். ஸோ பெயிண்டராக இருக்கும் போது தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து வரும். அதில் வந்து ஜெர்மனி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவர் போய் ஜெர்மன் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுவார். இவர் அப்படி ஜாயின் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இவர் ஜாயின் பண்ணார் இல்லையா, இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சோல்ஜருங்கிறத விட அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அங்கே பேட்டில் ஃபீல்டுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேட்டர் மாதிரி இருப்பார். அதாவது இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே வந்து சோல்ஜர்ஸ்ட்டை சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி பண்ணும்போது ஈவன் அந்த பாய்சனஸ் கேஸ் பற்றி இவரோட ரைட் ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சஃபர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது வந்து ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு நாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேட்ரியாட்டிசம் ஜெர்மன் மேலே அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எண்டில் அப்படி சஃபர் ஆனோடனே இவருக்கு ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகும். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, மூனிச் அப்படிங்கிற இடத்துல, மூனிச் இங்கே இருக்க பாருங்கள், அண்டர்லைன் பண்ணிங்க, மூனிச் அப்படிங்கிற இடத்துல நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஆரம்பிப்பார். ஒரு 7 பேர் சேர்ந்து மீட் பண்ணி அதில் ஒன் ஆஃப் தேம் வந்து யார் அப்படின்னா ஹிட்லர். ஸோ அந்த நேம் ஆஃப் த பார்ட்டி என்ன அப்படின்னா நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம நாசி பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். ஸோ அந்த பவேரியா, ஆக்சுவலாக வந்து பவேரியா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டேட், ஜெர்மனியில் ஒரு சின்ன ஸ்டேட்டு. அதோட ஆர்மி, பவேரியன் ஆர்மி, அந்த ஆர்மியில் தான் இவர் ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணிவிட்டு இவருக்கு ஆசை, அதாவது நம்ம வந்து நாட்டை பிடிக்கணும், நம்ம நாட்டை ஆளணும், இவங்க ஆள்றது சரியில்லை, இவங்க ரூல் பண்ணுறது சரியில்லை, ஜெர்மனியோட அந்த பழைய மாதிரி இருந்துச்சு இல்லையா ஜெர்மன், அது வந்து திரும்ப வி ஹாவ் டு பிரிங் பேக் த ஸ்டேட், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஜெர்மனியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணார்ல, அது அவரோட ஃபாலோவர்ஸோட வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பவேரியா அந்த ஸ்டேட்டை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் இருந்தாலும் அவர் என்ன ஆகிடுவார் அப்படின்னா அதில் ஃபெயில் ஆனதுனால அவரை தூக்கி எங்கே வைப்பாங்க அப்படின்னா, நீ வந்து அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலில் வைப்பாங்க அவரை. ஸோ அப்படி ஜெயிலில் வைக்கும் போது தான் அவர் ஒரு ஃபேமஸ் புக், உலகத்துக்கே இந்த தெரியும் இந்த புக் அப்படிங்கிற என்ன புக் அப்படிங்கிறது, இந்த மெயின் கேம்ப் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். அதாவது எனது போராட்டம், மை ஸ்ட்ரகிள், ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக். அவரோட ஃபுல்லாக லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவரே எழுதியிருப்பார். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜெர்மன் பற்றி தான் அவர் எழுதியிருப்பார். நான் இப்படி கொண்டு வருவேன், நான் அப்படி கொண்டு வருவேன், நான் இவ்வளோலாம் போராடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முசோலினி எந்த அளவுக்கு நான் சொன்னனோ ஒரு ஸ்பீக்கர்னு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு குட் ஸ்பீக்கர். நீங்கள் நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்குது, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அழுதுகிட்டே பேசுவார். ஏன்னா அவர் பேசுகிற அந்த ஒரு இது இருக்குது இல்லையா, சில பேர் பேசினா நம்ம நாள் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா ஹிட்லர். அப்படியே தன்னோட பேச்சால் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா எல்லாரையுமே தான் பக்கம் எடுக்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா ஹிட்லர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வரும். எப்போ அப்படின்னா 1932 ஒரு எலெக்ஷன் வரும். ஸோ அந்த எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இவரோட நாசி பார்ட்டி கிட்டத்தட்ட 60 lakh ஓட் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா இவரோட பேச்சால் அட்ராக்ட் ஆகி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எப்படி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 2 பேருக்குமே ஒத்துமை இருக்கும், முசோலினிக்கும் ஹிட்லருக்கும் ஒத்துமை இருக்கும். நிறைய இவரோட பேச்சாலே அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹிட்லருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரைட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட
நம்ம வந்து ஹிட்லருக்கு ஒரு சான்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெயில் அஸ் த கம்யூனிஸ்ட் ரெஃப்யூஸ் டு கொலாபரேட் வித் த சோஷியல் டெமோக்ராட்டிக். அதாவது அந்த எலெக்ஷனோட எண்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ப்ராப்பராக ஒரு மெஜாரிட்டி கிடச்சிருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் வந்து ஆல்ரெடி உள்ள கவர்மெண்ட்டோட கொலாபரேட், அதாவது கூட்டணி வச்சுக்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சோஷியல் டெமோக்ராட்டிக்ஸ் அவங்களோட வந்து கூட்டணி வச்சுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே உள்ள பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பேங்கர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வான் ஹிண்டன்பர்க், அவர் தான் பிரசிடென்ட், அவர்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஹிட்லருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவரை வந்து ஒரு பொசிஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட ப்ரெஷரால் இந்த வான் ஹிண்டன்பர்க் வந்து என்ன, ஏன்னா யாருக்குமே ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி ஒரு இடம் கிடைக்கல இல்லையா எலெக்ஷனில், அதனால் ஆனால் வந்து சப்போர்ட் நிறைய பேர் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ஹிட்லருக்கு பண்ணதுனால அவங்க கொடுத்த ப்ரெஷரால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிட்லரை வந்து சான்ஸ்லர், அதாவது ஜெர்மனியோட சான்ஸ்லர் ஆக்குவாங்க. எப்போனா ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர் இது, 1933 சான்ஸ்லர் ஆக்குவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இவர் சான்ஸ்லர் ஆனோடனே கம்ப்ளீட்டாக எப்படி முசோலினி வந்து டிக்டேட்டராக மாறினாரோ அதே மாதிரி இவரும், அதாவது அவரை பார்த்து தான் இவர் மேக்ஸிமம் இவர் எல்லாமே காப்பி பண்ணியிருப்பார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே போயிருப்பார். ஸோ என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் ஃபுல்லாகவே டெமோக்ராட்டிக் அந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஒரு எண்டு வச்சுருவார். எண்டு வச்சுட்டு பழைய அந்த வெய்மர் ரிப்பப்ளிக் பழைய கட்சி இருந்துச்சு இல்லையா, அந்த கட்சி அந்த 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 கொடியில் வந்து என்ன அப்படின்னா இவர் மாற்றுவார், கொஞ்சம் அல்ட்ரேஷன் பண்ணுவார். இந்த அந்த ஸ்வஸ்திகா பேனர் இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக் அந்த எம்ப்ளம் வச்சுப்பார். நீங்களே உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அவரோட யூனிஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கருப்பு கலர் சட்டை, ஷூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அதாவது ஜாக் பூட்டட் ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்ட்ரோம் ட்ரூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட கால் வரைக்கும் முட்டிக்கு கீழே வரைக்கும் ஒரு அந்த ஷூ, இந்த இந்தியன் தாத்தாலாம் போட்டிருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு ஷூவும், யூனிஃபார்ம் வந்து அதே ஸ்டைல் தான், அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் வந்து யூனிஃபார்ம்லாம் கொண்டு வருவார். அந்த ஃப்ளாகில் வந்து அந்த ஸ்வஸ்திகா எம்ப்ளம் வந்து போட்டிருப்பார். ஈவன் இந்த யூனிஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். அவர் என்னெல்லாம் பண்ணாரோ முசோலினி என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே இவரும் பண்ணுவார். என்ன அப்படின்னா லீடர்ஸ் அரெஸ்ட் பண்ணுவார், யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு குமிப்பார். ஸ்ட்ரைக் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே வந்து இவரை பற்றி தான் பேசணும். தியேட்டர், ஈவன் சினிமா ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், ஈவன் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே எது அப்படின்னா இந்த நாசிசம் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பார். ஸோ இந்த நாசி பார்ட்டியோட அந்த பாலிசியெல்லாம் வந்து ப்ரொபகேண்டா, அதாவது பரப்புறதுக்கு வந்து ஒருத்தரை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின், ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிறவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா நாடு நாடாக போயிட்டு ப்ரொபகேண்டா பரப்புரை மேற்கொள்வார். என்ன அப்படின்னா இது நாசி பார்ட்டி இதெல்லாம் சொல்லுது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஆர்மியையும் வந்து மெயின்டைன் பண்ணுவார். அந்த ஆர்மி பேர் வந்து என்னென்னா கெஸ்டப்போ. இதுவும் அகெயின் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். ஸோ அந்த ப்ரொபகேண்டா நாசி பார்ட்டியோட பாலிசியை ப்ரொபகேண்டா பண்ணது யார் அப்படின்னா ஜோசப் கோபல்ஸ். அண்ட் கெஸ்டப்போ சீக்ரெட் ஆர்மி பேர் வந்து என்னென்னா கெஸ்டப்போ. அதை ரன் பண்ணவர் யார் அப்படின்னா ஹிம்லர். இதுவும் இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். இதெல்லாம் மார்க் பண்ணுவீங்க, நான் நடத்தும் போது உங்களுக்கு அகைன் திருப்பி சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாசி பார்ட்டி டுவோர்ட்ஸ் ஜூஸ். ஸோ ஜூஸ் நம்ம பார்த்துருப்போம், ஜினோசைட்ஸ், அதாவது இனப்படுகொலை இப்போ கூட நடக்குது இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில இப்போ நடக்குது இல்லையா. ஸோ இடையில இந்த காசா வேற மாட்டிக்கிச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது இல்லையா, அதாவது ஜினோசைட்ஸ் இனப்படுகொலை, ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தை அழிக்கிறது. அதே மாதிரி இவரும் பண்ணார். என்ன அப்படின்னா ஜூஸ் பீப்புள்னாவே இவருக்கு ரொம்ப வெறுப்பு. ஏன் வெறுப்பு அப்படின்னா அது இன்னுமுமே வந்து ஹிஸ்ட்ரியில் சரி, நம்மளோட ஹிஸ்ட்ரியில் முன்னாடி உள்ள ஹிஸ்டாரியன்ஸும் சரி, அதை யாருமே ஒரு ப்ராப்பரான ஒரு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியல. அவருக்கு வந்து தனிப்பட்ட, அதாவது நம்ம படித்தோம், நான் சொன்னேன் இல்லையா அவர் வந்து பெயிண்டராக இருந்தாருன்னு, ஜெர்மனியில் வந்து பெயிண்டராக இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பெயிண்டர்ஸில் சில பேர் ஜூஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவருக்கும் அந்த ஜூஸ் பீப்புளுக்கு இடையில ஒரு அவங்களுக்கு பர்சனல் ஏதோ ப்ராப்ளம். அதுலேருந்தே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜூஸ்னால் இவருக்கு பிடிக்காது. ஸோ இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மனி தோற்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜூஸ் தான் அப்படின்னு மக்கள், அதாவது யாரோ ஒருத்தர் பேச ஆரம்பித்து அது வந்து எல்லாருக்கு இடையிலையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே இருந்த
அதாவது ஜெர்மனியில் இருந்த முக்கால்வாசி பேர் யார் அப்படின்னா ஜூஸு. பெரிய பெரிய பணக்காரங்களும் ஜூஸ் தான். அவங்க சரியாக வந்து வாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் வாரில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா இந்த ஒரு 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 நியூஸ் வந்து எங்கே பார்த்தாலும் மக்களிடையே வந்து என்னென்னா பயங்கரமாக பரவ ஆரம்பிக்கும். அதை பரப்புறவரும் யாராக இருப்பார் அப்படின்னா ஹிட்லராக இருப்பார். ஸோ அப்போ அவருக்கு ஜூஸ்னாவே பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெர்மனுக்குள்ளே ஒரு ஜூஸும் இருக்கக்கூடாது, எல்லாருமே நம்ம என்ன பண்ணினோம் ஜூஸை வந்து வெளியேற்றினோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இதே வந்து அவர் ஜெர்மனி சான்சலராக ஆனதுக்கப்புறம் நிறைய நாட்டை வந்து பிடிக்க போவார் இல்லையா, அப்போ வந்து அவரோட அந்த கேப்டன்ட்டெல்லாம் சொல்லுவார், நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஜூஸை பார்க்குறீங்களோ அங்கங்கெல்லாம் ஜூஸை வந்து என்ன பண்ணணும், கொல்லணும். அவருக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா ஜெர்மனி மேலே உள்ள அவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பேட்ரியாட்டிசத்தால். ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் தோற்றதுக்கு காரணமே யார், இந்த ஜூஸ் தான் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக பிலீவ் பண்ணுவார். மக்களையும் வந்து என்ன பண்ண வைப்பார், பிலீவ் பண்ண வைப்பார். ரைட்டா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வைப்பார். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்களோ அவங்க எல்லாரையும் ஜூஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிடுவார். சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுவார். மெயினாக அவர் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இனப்படுகொலை. அந்த மக்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, ஸோ 1 லட்சம் 2 லட்சம் பேர் இல்லை, கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை வந்து கொன்று குமிச்சிருக்காரு. யார் அப்படின்னா ஹிட்லர். நமக்கு 2 பேர் யாராவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்தா கூட நமக்கு என்ன ஆகும், 2 நாளைக்கு தூக்கம் வராது, சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி. ஸோ ஒரே ஒரு ரிலீஜியன் பீப்புளை வந்து எப்படி இவர் 60 லட்சத்தை அப்படியே கூட்டமாக வந்து கொள்கிறாரு. எப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ், அதாவது அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா மீடியா எல்லாமே இவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இவரை பற்றின தப்பான நியூஸ் வெளி உலகத்துக்கே போகாது. ஸோ பேர் வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்சன்ட்ரேஷன் கேம்ப், நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப், இதை மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்க. அப்போ இது வந்து என்ன ஏதோ கேம்ப் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லையா மக்கள். பட் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னால் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபென்சிங், எலக்ட்ரிக்கல் வயர் உள்ள ஃபென்சிங், அதாவது இந்த எலக்ட்ரிக் ஷாக்லாம் இருக்கும் இல்லையா, படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய எலக்ட்ரிக் ஷாக் வச்சு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கும். அதாவது இடம், அதை சுற்றி வேலி பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் உள்ள வேலி, அதில் போய்ட்டு இந்த ஜூஸ் பீப்புளெலாம் போட்டுருவாங்க. உள்ளார போட்டுட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. பட் அவங்க அதிகமாக வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பசியாலையும் பட்டினியாலையும் அந்த ஜூஸ் பீப்புள் வந்து செத்து போவாங்க. ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது இதை விட கொடுமை. என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும், அந்த ரூமில் போய்ட்டு ஒரு 20 பேரோ 30 பேரோ இந்த ஜூஸ் பீப்புளை உள்ளார போட்டுட்டு பாய்ஸ்னஸ் கேஸை வந்து லீக் பண்ணி விடுவாங்க. அதை அவங்க ப்ரீத் பண்ண அப்படியே துடிச்சு இறப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப்பு. அந்த துடிச்சு இறக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு கோட் வேர்டு வச்சுருப்பாங்க. அது பேர் வந்து என்னென்னா ஃபைனல் சொல்யூஷன். இதெல்லாம் எதுக்குன்னா உலகத்துக்கே தெரியாது. இதெல்லாம் ஏதோ சம்திங் பேர், நம்ம அவங்க எங்கேயாவது கேட்டால் கூட என்ன நினச்சிப்பாங்க, இது ஏதோ கேம்ப் போல், இது ஏதோ ஒரு வேர்டு போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இப்படிலாம் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா ஜினோசைட், சினப்படுகொலை வந்து பண்ண ஆரம்பித்தார். யார் அப்படின்னா ஹிட்லர். பட் இவ்வளோ பண்ண ஹிட்லர் வந்து ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து தோக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க. எப்படி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜெயிச்சாங்களோ செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜெயிச்சுக்கிட்டே தான் வருவாங்க. பட் அகெயின் யூஎஸ்ஏயோட என்ட்ரியால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து தோக்குற நிலமை வந்தோடனே இவர் என்ன பண்ணிடுவார், இதுக்கு மேலே வந்து நம்ம உயிரோடு இருந்தால் நம்மளை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மக்களே அடித்து கொண்டுடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவரோட சீக்ரெட் ரூம்குள்ளே போயிட்டு அவரோட ஒய்ஃபோட அவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா சூசைட் பண்ணிப்பார். என்ன தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாலும் சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, நம்பவே நம்பாது இது உண்மையாகவே ஹிட்லர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரை புதைச்ச இடத்துல அவரை திரும்ப டிக் பண்ணி எடுத்து அவரோட எலும்பெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1972 தான் அகெயின் அவரை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவரோட எலும்பெல்லாம் திரும்ப ப்ராப்பரான அந்த திரும்ப புதைச்சிருப்பாங்க 1972. ஸோ எப்போ நடந்தது, கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம். ஏன்னா அவர் உண்மை ஏன்னா அவ்வளோ கொடூரமான மனுஷன் எப்படி சூசைட் பண்ணிக்க முடியும், அவர் எங்கேயோ மறைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு பயம் ரஷ்யாவுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹிட்லர் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க 1972. ஆமாம் அவர் ஹிட்லர் தான் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு வந்து ஒரு கொடுமையான பர்சன் யார் அப்படின்னா ஹிட்லர். ஸோ 1934 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க், அதாவது வான் ஹிண்டன்பர்க் பிரசிடென்ட் வந்து இறந்ததுக்கப்புறம் இவர் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஜெர்மனியோட சான்சலராகவும் ஆகிடுவார், பிரசிடென்ட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நடந்தது எல்லாம் நம்ம பார்த்தோம்.